ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வாய்ஸ் கொஞ்சம் இப்படி தாங்க இருக்கும், த்ரோட் ப்ராப்ளம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான படத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போணுச்சு. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே படத்தோட கதையை பார்த்துட்டு வந்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு பத்திரப்பதிவு அமைச்சரை காட்டுறாங்க. இவர் தனக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டாருன்னா அதை அடையிற வரைக்கும் விட மாட்டார். அதுக்காக யாரையும் கொல்றதுக்கும் தயங்க மாட்டார். அந்த மாதிரியான ஒரு ஆள். இவருக்கு சென்னையில் மெயின் ஏரியாவில் இருக்க ஒரு லேண்டு பிடிச்சிருக்கு. ஸோ இதை எப்படியாவது அவர் பேரில் மாற்றி ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ இதோட ஓனர் யாருன்னு விசாரிக்க சொன்னால், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிலத்தோட ஓனருங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கோயிலுக்கு இந்த நிலத்தை எழுதி கொடுத்துட்டு அவங்க போய் வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டாங்கன்னு தெரிய வருது. இந்த நிலத்தோட ஒரிஜினல் பட்டா எல்லா டாக்குமெண்ட்டுமே கோயில் நகையெல்லாம் வச்சிருக்க அந்த ஒரு பேங்க் லாக்கரில் தான் இருக்குன்னு தெரிய வருது. சரி, அந்த கோயில் எங்கடா இருக்குன்னு பார்த்தா அது ஒரு கிராமத்தில் இருக்குது. இந்த விஷயம் அந்த கோயில் நிர்வாகிகளுக்கு கூட தெரியாது. இவ்வளோ பெரிய நிலம் அந்த கோயிலுக்கு எழுதி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லிகிட்டு இருக்காரு. இந்த நிலத்தை எப்படியாவது அடைஞ்சே ஆகணும்னு இவரும் முடிவு பண்ணிட்டார் அமைச்சர். இந்த நிலத்தோட தாய் பத்திரம் எங்கே இருக்குங்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதை எடுத்தால் மட்டும் போதுன்னு இவர் நினைக்கிறாரு. அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம சமுத்திரக்கனியை காட்டுறாங்க. சமுத்திரக்கனிக்கு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. எந்த ஊருக்கு போயிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிலத்தோட பட்டா ஒரு கோயில் பேரில் தான் ரிஜிஸ்டர் ஆகிருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த கோயில் இருக்க ஊருக்கு தான் இவர் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறாரு. அங்கேயே ஒரு வீடை வாடகைக்கு பார்த்துட்டு ஜாமான்லாம் இறக்கிட்டு இருக்கப்ப பீரோவில் வந்து கயிறு கட்டி மேலே ஏற்றிட்டு இருப்பாங்க. ஏற்றிட்டு இருக்க இடத்துக்கு கீழே சமுத்திரக்கனியோட பொண்ணு விளாண்டுட்டு இருக்கும். பீரோவில் நழுவி கீழே விழ போகிற நேரத்தில் நல்ல வேலைங்க அங்கே ஜாமானை இறக்கிட்டு இருந்ததில் ஒரு ஆள் போய் டக்குன்னு சமுத்திரக்கனியோட பொண்ணை காப்பாற்றிடுறாரு. அவர் தாங்க நம்ம படத்தோட ஹீரோ. இந்த படத்தோட மெயின் லீடு நம்ம சூரி தாங்க. அவர் நான் இனிமேல் ஹீரோனே சொல்லிக்கிறேன். சூரி சமுத்திரக்கனியோட பொண்ணை காப்பாற்றினாலேயும் என்னமோ சூரி மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் சமுத்திரக்கனிக்கு வந்துடுது. சூரியை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு அவர் ஆசைப்படுறாரு. சூரியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் 2 பேரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சசிகுமார் அப்புறம் கர்ணன், இவங்க 2 பேரோட அம்மா அப்பாவுமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவங்க அம்மா அப்பா 2 பேருமே இறந்து போயிட்டாங்க, 2 பேரோட அம்மா அப்பாவுமே. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரையும் எடுத்து வளர்க்குறது கர்ணனோட பாட்டி தான். இப்படி இவங்கெல்லாம் ஒரு நாள் விளாண்டுக்கிட்டு இருக்கப்ப சின்ன பையனாக இருக்க கர்ணனை பெரிய பசங்க கிரிக்கெட் விளையாடும்போது சண்டைக்கு வரப்ப அங்கே அந்த கோயிலில் அனாதை பையனாக இருந்த நம்ம சூரி தாங்க வந்து காப்பாற்றுவார். அதுக்கப்புறம் கர்ணனோட விசுவாசியாக அவங்க கூடயே இருந்தார். இவங்க 3 பேரையுமே வளர்த்தது கர்ணனோட அப்பத்தா தான். அவங்க தான் இப்போ கோயில் நிர்வாகிய பொறுப்புலேயும் இருக்காங்க. என்னதான் அப்பத்தா கோயில் நிர்வாகி பொறுப்பில் இருந்தாலும் கர்ணனுக்கும் சசிகுமாருக்கும் தெரியாமல் எந்த வேலையுமே கோயிலில் நடக்காது. நம்ம ஹீரோ சூரி வந்து கர்ணனோட பயங்கர விசுவாசி. கர்ணனுக்கு தெரியாமல் எதையுமே செய்ய மாட்டார். என்னதான் கர்ணனோட தீவிர விசுவாசியாக இருந்தாலும் சசிகுமார் மேலே நல்ல மரியாதை சூரிக்கு உண்டு. கர்ணனுக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆக போகுது. இன்னுமே அவருக்கு குழந்தை இல்லை. இதே சசிகுமாருக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்காங்க. அவங்க வாழ்க்கை எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக போயிட்டுருக்கு. இப்படி ஒத்துமையாக இருக்க இவங்க 3 பேரையும் பிரிக்கிறதுக்காக ஒரு பூகம்பமே வரப்போகுதுன்னு தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, சூரி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. அதே கிராமத்தில் இருக்க தேன்மொழிங்கிற ஒரு பொண்ணை தான் சூரி வந்து ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் தேன்மொழி இன்னும் அவங்களோட காதலை வந்து சூரிக்கிட்ட வெளிப்படுத்தலை. 2 பேரும் ஆனால் பேசி பழகிக்கிட்டு தான் இருக்காங்க. தேன்மொழி என்ன வேலை பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வீடு வீடாக போய் பால் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே போயிட்டுருக்கப்ப தேன்மொழி ஒரு நாள் சூரியை பார்த்து, நீங்கள் நாளைக்கு காலைல இந்த இடத்துக்கு வந்துருங்க, நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்ல, சூர்யா ஐயோ நம்மக்கிட்ட தான் காதலை வெளிப்படுத்த போகிறா போலன்னு சொல்லிட்டு புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு போய் ஆர்வமாக நின்னா. தேன்மொழி மட்டும் வராமல் தேன்மொழி கூட இன்னொரு ஃப்ரெண்டும் வராங்க. அதாவது தேன்மொழி அவங்க ஃப்ரெண்டையும் அழைச்சிட்டு வந்திருக்காங்க. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கர்ணனோட மச்சான் வந்து இந்த பொண்ணை லவ் பண்ணியிருக்காங்க. அதாவது தேன்மொழியோட ஃப்ரெண்டை லவ் பண்ணி கர்ப்பமாக்கிட்டு இப்போ கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மதத்தையும் ஜாதியையும் காட்டி ஒதுக்குறதா அவங்க சொல்கிறாங்க. இதை ஏன் சூரிக்கிட்ட வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சூரி தான் கர்ணனோட விசுவாசியாச்சே, ஏதாவது பேசி இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணுன்னு சொல்ல, ஐயோ இதெல்லாம் என்னால் பண்ண முடியாதுப்பான்னு சொல்ல, இதுக்கு இடையில சசிகுமார் இப்போ வந்து கல்யாணத்தையும் நடத்தி வைக்கிறாரு. ஆனால் இதில் கர்ணனோட ஒய்ஃபுக்கும் சரி அவங்க அப்பாவுக்கும் சரி உடன்பாடே இல்லை, வேறு வழி இல்லாமல் பண்ணி வைக்கிறாங்க. தேன்மொழியோட ஃப்ரெண்டோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு சூரியும் ஒரு விதத்தில் காரணம் தான் இல்லையா. அதனால் சூரி மேலே தேன்மொழிக்கு காதல் வந்துடுச்சு. அதை அவங்கக்கிட்டையும் வெளிப்படுத்துகிறாங்க. இனிமேல் இவங்க 2 பேரும் காதலர்களாக சுற்ற போகிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அந்த பத்திரப்பதிவு அமைச்சர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் நம்ம சமுத்திரக்கனியை வந்து மீட் பண்ணி பேசுகிறாரு. இந்த கோயிலோட பட்டாவை தானே இவங்க எடுக்க முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அந்த இதுக்கு இன்ஸ்பெக்டராக இருக்கவர் தான் சமுத்திரக்கனி. அதனால் எங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் நீ பண்ணணும்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்குறாங்க. அவர் வாங்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் குடும்பத்தையெல்லாம் கொன்றுவேன்னு சொல்லி மிரட்டவும் வேறு வழியே இல்லாமல் பணத்தை வாங்கிட்டு அமைச்சர் சொல்கிற வேலையெல்லாம் செய்கிறேன்னு ஒத்துக்கிறாரு. இந்த கோயிலோட
பட்டாவை எடுக்கிறதுக்கான முயற்சியில் அமைச்சரோட மச்சான் தான் களத்தில் இறங்குறாரு. இவரோட பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோயிலோட நிர்வாகி பொறுப்பில் இருக்க கர்ணனோட அப்பத்தாவை எப்படியாவது முடிச்சுட்டு அந்த கோயில் நிர்வாகி பொறுப்பை இவர் வந்துட்டாருன்னா எப்படியோ அந்த பத்திரத்தை ஈஸியாக வாங்கிடலான்னு ஒரு ஸ்கெட்சை போடுறாரு. அமைச்சரோட மச்சான் நினச்ச மாதிரியே அப்பத்தாவும் இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த கோயில் நிர்வாகி பொறுப்பை வந்து கர்ணன்கிட்டே கொடுத்துர்லான்னு சொல்லி முடிவு பண்ணால் அங்கே வந்து அமைச்சரோட மச்சான் வந்து பிரச்சனை பண்ணுறாரு. என்ன தலைமுறையாக அவங்க குடும்பத்துக்கே கோயிலை எழுதி வச்ச மாதிரி அவங்களே கோயில் நிர்வாகியாக ஆக்குறீங்க, எங்களை ஆக்குங்கன்னு சொல்லி பிரச்சனை பண்ண, சரி உங்களுக்கும் வேணாம் எங்களுக்கும் வேணாம், ஓட்டு வச்சு செலக்ட் பண்ணலாம், யார் அதிக ஓட்டு யார் கொள்ளுவதோ அவங்க கோயில் நிர்வாகின்னு சொல்ல, ஒரு பக்கம் அமைச்சரோட மச்சான் நிற்கிறாரு, இன்னொரு பக்கம் உன் கூடலாம் நின்று எனக்கு போட்டி போடணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் கர்ணனோட சார்பாக சூரிய நிற்க வைக்கிறாங்க. கடைசியில் சூரி தான் வின் பண்ணுறாரு. இப்போ கோயிலோட நிர்வாகி பொறுப்புக்கு சூரி வராரு. சூரி என்னதான் முக்கியமான பொறுப்புக்கு வந்தாலும் அவருக்கு அந்த அளவு விவரம் பத்தாதுன்னு சொல்லிட்டு அந்த சாவியெல்லாம் சசிகுமார்கிட்ட கொடுத்துட்றாங்க. இப்போ சசிகுமார் தான் பொறுப்பாக பார்த்துக்கிறாரு. பேருக்கு தான் சூரிய நிர்வாகியாக இருக்கார். கோயில் நிர்வாகி பொறுப்பு வந்து சூரிக்கு போனதில் கர்ணனோட ஒய்ஃபுக்கு சுத்தராக உடன்பாடு இல்லை. பெரிய ஜமீன் குடும்பம், கோயில் நிர்வாகி பொறுப்புலலாம் இருக்காங்கன்னு ஆசைப்பட்டு வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஆனால் நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறாங்க. இதனால் இவருக்குமே கொஞ்சம் என்னடா நம்ம கோயில் நிர்வாகி ஆயிருக்கலாமோங்கிற ஒரு எண்ணம் வந்து கர்ணனுக்கு வருது. இப்போ அந்த கோயிலோட முக்கியமான சாவிகள்லாம் நம்ம சசிகுமார் கைக்கு தானே வந்திருக்கு. கோயில் நகையெல்லாம் எடுத்து பார்க்கலாமேன்னு சொல்லி எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தா எல்லா நகையும் டூப்ளிகேட்டாக இருக்குது. உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. சசிகுமாரும் கர்ணனுக்கு ஃபோன் பண்ணி, இங்கே வாடா, என்னடா இது, அப்பத்தா தானே பொறுப்பில் இருந்தாங்க, இப்படி இருக்கும்போதே எப்படி இதெல்லாம் மாறுனுச்சுன்னு சொல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுப்பான்னு சொல்லி சசிகுமார் அழைச்சிட்டு போய், நான் தான் கொஞ்சம் கடனில் அந்த நகையெல்லாம் எடுத்து அடகு வச்சுருக்கேன், இதை நீ அப்படியே மூடி மறைச்சிரு, நான் எப்படியாவது மூட்டு கொண்டு வந்து வச்சிடுறேன்னு சொல்ல, சசிகுமார் அதெல்லாம் கிடையாது, நீ பண்ணது தப்பு, கண்டிப்பாக நீ தப்பை ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போ, நான் போய் உன்னை ஜாமீன்லேருந்து எடுக்கிறேன்னு சொல்கிறாரு. இவருக்கு வந்து அதில் உடன்பாடே இல்லை. வேறு வழி இல்லாமல் சசிகுமார் இப்படி சொல்கிறாரேன்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு போயிடுறாரு. கர்ணன் ஜெயிலுக்கு போன கொஞ்ச நேரத்திலே கர்ணனோட மச்சான் வந்து ஒரிஜினல் நகையோடு கொண்டு வந்து ஸ்டேஷனில் வைக்கிறாரு. சசிகுமாருக்கு ஒன்றுமே புரியல. என்னடா கர்ணன் நகையெல்லாம் அடகு வச்சிருக்கேன்னு சொன்னால் இப்போ எப்படிடா மொத்த நகையும் வந்துச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப தாங்க நம்ம தெரியுது, அமைச்சரோட மச்சான் போய் கர்ணனோட ஒய்ஃப் கிட்ட நீங்கள் அடகு வச்ச ரசீதை கொடுங்க, நான் பணத்தை கொடுத்து மூட்டு கொண்டு வந்து தரேன்னு சொல்லி அந்த நகையெல்லாம் மூட்டு கொடுத்துருப்பாரு. ஸோ இப்போ சசிகுமாரை விட அமைச்சர் மச்சான் மேலே நல்ல அபிப்பிராயம் கர்ணனுக்கு வருது. நீங்கள் இவ்வளோ பணம் செலவு பண்ணி எனக்காக ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கும், என்னன்னு சொல்லுங்கள், நான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு கர்ணன் கேட்க, இந்த மாதிரி கோயிலோட நகையெல்லாம் பாதி நகைகள் பேங்க் லாக்கரில் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த லாக்கரில் எங்களுக்கு தேவையான ஒரு நிலத்தோட பட்டா இருக்குது, அதை மட்டும் எடுத்து கொடுத்தா போதுன்னு சொல்ல, நானே எடுத்து தரேன்னு சொல்லிட்டு கர்ணன் ஒத்துக்கிறாரு. இந்த ஊர் கோயில் திருவிழாவும் வருது. பாதி நகையை தான் கோயில் கருவூலத்தில் வச்சுருக்காங்க, மீதி நகையெல்லாம் பத்திரமா பேங்க் லாக்கரில் தான் இருக்கும். திருவிழா டயத்தில் மட்டும் பேங்க் ஆஃபீஸர்ஸ் 2 பேரோட போய் லாக்கர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து திருவிழாக்கிறப்ப சாமிக்கு போட்டுவிட்டு திரும்ப கொண்டு போய் பாதுகாப்பாக பேங்க்லேயே வச்சுருவாங்க. ஸோ இப்போ சூரி தான் இல்லை அந்த பொறுப்பில் இருக்கார். ஸோ சூரி தான் போய் பேங்க்கில் எடுக்கணும். சூரிக்கிட்ட இந்த மாதிரி கர்ணன் கூப்பிட்டு விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. நீ அங்கே போனோன்னே வீடியோ காலில் ஃபோனில் கனெக்ட் ஆகு, நான் லாக்கரில் எது கரெக்டான பத்திரம்னு சொல்கிறேன், அதை நகையோடு போட்டு எடுத்துகிட்டு வா, நம்ம கோயிலுக்குள்ள வந்தோன்னே நம்ம யாருக்கும் தெரியாமல் அதை எடுத்துடலான்னு பிளான் பண்ணுறாங்க. சசிகுமாரும் கூட நானும் வரேன்னு சொல்லிட்டு ஒட்டிக்கிட்டே வராரு. என்னடா இவரோட பெரிய டார்ச்சராக இருக்கேன்னு சொல்லிட்டு சூரிய பயந்துக்கிட்டே போகிறாரு. ஒரு வழியாக அந்த செம்பு பட்டாவை எடுத்துடுறாங்க. எடுத்து கோயிலுக்கு கொண்டுட்டு வராங்க. ஆனால் கோயில்லேருந்து யாருக்கும் தெரியாமல் எடுக்க முயற்சி பண்ணலான்னு பார்த்தா சசிகுமார் கரெக்டாக பார்த்துடுறாரு. என்னடா நகைப்பையிலேருந்து எதையோ ஒன்று எடுத்துகிட்டு ஓடுறான்னு சொல்லிட்டு ஒரு ரவுடியை துரத்திக்கிட்டே போகிறாரு. இதில் கர்ணனோட மச்சான், கர்ணனோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு மொத்த குடும்பமும் இன்வால்வ் தானே. இது சசிகுமாருக்கு தெரியாது. என்னடா நான் தனியாக துரத்திட்டு போகிறேன், நீ இங்கே நிற்கிறான்னு சொல்லிட்டு கர்ணனை ஹெல்ப்புக்கு கூப்பிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் கர்ணனோட மச்சான் வந்து இவனை அப்படியே விட்டா அந்த பட்டாவை எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து சசிகுமாரை குத்தலான்னு போகிறப்ப சூரிக்கு டக்குன்னு சாமி வந்துடுது. சாமி வந்தவர் கத்தி எடுத்து குத்த போன நம்ம கர்ணனோட மச்சான் கையை வெட்டிடுறாரு. அடுத்து என்ன கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி வச்சுருக்காங்க. ஆனால் வெட்டு வாங்கினவர் என்னமோ நான் தடுக்கி விட்டு தான் என் கை அருவாவில் வெட்டுப்பட்டுச்சுன்னு சொன்னனால சூரி மேலே எந்த கேஸும் போடாமல் விட்டுடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கர்ணனும் ஒன்றும் இந்த விஷயத்தை பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா சசிகுமார் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவனே நம்ம மச்சான் கொண்டா போயிருக்கானேன்னு சொல்லிட்டு அவரும் கொஞ்சம் கோவத்தில் தான் இருக்கார். அதனால் சூரியை ஒன்றும் திட்டலை.
சசிகுமாருக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருதுங்க. இந்த மாதிரி அமைச்சரோட மச்சான் தான் இந்த பட்டயத்தை எடுக்க முயற்சி பண்ணுறாரு, அதுக்கு நம்ம ஃப்ரெண்டும் உடந்தன்னு சொல்லி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருது. அப்புறம் சசிகுமார் ஃப்ரெண்டை கூப்பிட்டு பேசுகிறாரு. அந்த மாதிரி ஒரு நிலம் இருக்குங்கிறதே நமக்கு இப்போ தான் தெரியும், அது எவ்வளோ கோடி மதிப்பில் போகுங்கிறதும் நமக்கு இப்போ தான் தெரியும். எதுக்கு கோயில் நிலத்தை போய் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு, வேணாம் நமக்கு அந்த காசு, அது கோயிலுக்கு உள்ளது, கோயிலுக்கான நிலம் மட்டும்தான் சொல்ல எவ்வளோ சொல்லியும் புரிஞ்சுக்காம நான் உன்னை மீறி நான் எடுத்து காட்டுவேன்னு சொல்லிட்டு கர்ணன் சவால் விட்டுட்டு போகிறாரு. கர்ணனும் அமைச்சரோட மச்சானும் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க. சசிகுமார் இதுக்கு பிரச்சனைக்கு குறுக்க இருந்தால் அவனே நம்ம கொண்டுட்டு கூட அந்த பட்டாவை எப்படியாவது எடுத்துடலான்னு பிளான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சசிகுமாரும் அவங்க ஒய்ஃபும் டிஸ்கஸ் பண்ணதில் நமக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை, அவங்க பெரிய இடம், நம்ம இல்லைனாலும் அவங்க வேறு எப்படியாவது அந்த பட்டாவை எடுக்க தான் பார்ப்பாங்க, எதுக்கு நமக்கு பிரச்சனை, அந்த பட்டாவை கொடுத்துட்டு வர காசில் கோயிலுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணிட்டு போகலான்னு சொல்ல சசிகுமாரும் உடனே கர்ணனுக்கு ஃபோன் அடித்து இந்த மாதிரி பட்டாவை நான் கொடுத்துட்றேன், வர காசில் ஏதாவது நம்ம ஊர் மக்களுக்கு நல்லதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல, சரி நீ எங்கே இருக்கன்னு சொல்லி லொக்கேஷன் அனுப்பு, நாங்கள் வந்துடுறேன்னு சொல்லிட்டு சசிகுமாரும் அவரோட குழந்தையோட போகிறாரு. குழந்தைய எதுக்கு தூக்கிட்டு வராருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் எதுவும் குடிக்காமல் இருக்கணும்னு சொல்லிட்டு பாதுகாப்புக்காக உன் அண்ணி தாண்டா பாப்பாவோட அனுப்பி விட்டாருன்னு சொல்கிறாரு. சூரிய அந்த இடத்துல தான் இருப்பார். அப்போ கரெக்டாக சசிகுமாரோட ஒய்ஃப் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு சமைச்சு வச்சுருக்கோம், அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு போங்கண்ணான்னு சொல்ல அவர் அங்கே கிளம்பினோன்னே இங்கே எல்லாரும் அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னடா சமாதானமாக தானே வந்தாங்க, எதுக்கு ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்கன்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கர்ணனுக்கு பின்னாடி அமைச்சரோட மச்சான் இருக்கனால ஆல்ரெடி அந்த இடத்துல எக்கச்சக்கமான ரவுடிங்களை ஒழிச்சு வச்சுருக்காங்க. சண்டை ஆரம்பித்த உடனே அமைச்சர் மச்சானோட ரவுடிங்க எல்லாருமே வந்து சசிகுமாரை போட்டு தள்ளிடுறாங்க. இங்கே சாப்பாடு எடுக்க போனவரும் வந்து பார்த்தா காரில் குழந்தை அழுதுகிட்டு இருக்கு, பக்கத்துலேயே சசிகுமார் இறந்து புணமா கிடக்குறாரு. இதை பார்த்த சூரி தேம்பி தேம்பி அழுறாரு. அந்த விஷயம் தெரிஞ்சு சசிகுமாரோட ஒய்ஃபு குழந்தைங்கன்னு சொல்லி வந்து அவ்வளோ அழுது தீக்குறாங்க. சசிகுமாரோட ஒய்ஃபு இதை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. சமுத்திரக்கனிட்ட தான் இந்த மாதிரி டீட்டெயிலாக சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கும் புரியுதுமா, இது பெரிய இடம், நானும் கர்ணனோட லொக்கேஷன்லாம் ட்ரேஸ் பண்ணேன், கொலை நடந்தப்போ அவன் இங்கே இல்லை கொடைக்கானலில் இருக்க மாதிரி சிக்னல் காட்டுது, ஆதாரம் தானமா முக்கியம், ஆதாரம் இருந்தால் என்னால் ஆக்ஷன் எடுக்க முடியும்னு சொல்ல, ஐயோ ஒரு ஆதாரம் இருக்குது சார், கண்ணால் பார்த்து சாட்சி இருக்குதான்னு சொல்லிட்டு சூரியை அழைச்சிக்கிட்டு வராங்க. சூரி தான் கர்ணனோட விசுவாசியாச்சே. சூரிக்கிட்ட சமுத்திரக்கனி கொலை நடந்தப்போ கர்ணன் நீங்கள் இந்த ஊரில் தான் பார்த்தீங்களான்னு கேட்க, இல்லை சார் அண்ணன் கொடைக்கானலில் இருந்தார்னு சொல்ல ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போட்டுருது சசிகுமாரோட ஒய்ஃபுக்கு. உன்னை கூட பிறந்த அண்ணன் மாதிரி பார்த்தனே, நீ கூட எனக்கு துரோகம் பண்ணிட்டியே, நீலாம் நல்லா இருப்பியான்னு சொல்லி அழுதுட்டு போகிறாங்க. எல்லாம் ஒரு பக்கம் இருக்க சசிகுமாருக்கு 2 குழந்தைங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதில் மூத்த பையன் கொஞ்சம் வளர்ந்தவன், அவன் நம்ம அப்பாவை கொண்டது கர்ணன் தான் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு திருப்பிடிச்ச கத்தி எடுத்துகிட்டு கர்ணனை கொல்றதுக்காக வேகமாக வந்துகிட்டு இருக்காரு. இதை அங்கே தோட்ட வேலையில் இருந்த சூரி பார்த்துட்டு டக்குன்னு அவனை பிடிச்சி யாருக்கும் தெரியாமல் மறைச்சி அழைச்சிட்டு போயிடுறாரு. ஆனால் அங்கே ஒரு குட்டி பையன் செருப்பு கிடக்கிறத கர்ணன் பார்த்துடுறான். இந்த மாதிரி சசிகுமாரோட பையன் தான் நம்மளை கொல்ல வந்திருக்காங்கிறத அமைச்சரோட மச்சாங்கிட்டையும் சொல்ல, ஒரு தடவை உன்னை கொல்ல வந்தவன் திரும்ப திரும்ப முயற்சி எடுக்க மாட்டான்னு சொல்ல முடியாது, அதனால் அவன் சின்ன பையன் கூட பார்க்காத, அவனை போட்டு தள்ளிடுன்னு சொல்ல சூர்யா அவனை எப்படியாவது காப்பாற்றணுமேன்னு சொல்லி போயிட்டுருக்கப்ப அமைச்சரோட மச்சான் வந்து மடக்கி பிடிக்கிறாரு. அண்ணா அவர் சின்ன பையன், அவனை மன்னிச்சு விட்டுருங்கன்னு சூரிய எவ்வளோ கெஞ்சும் அவர் சின்ன பையனை கொல்ல ட்ரை பண்ணனால சூரிய என்ன பண்ணுறாரு, அமைச்சரோட மச்சானை அடிச்சே கொன்னுடுறாரு. இந்த கேஸில் சந்தேகப்பட்டு சூரிய ஜெயிலில் அதாவது ஸ்டேஷனில் பிடிச்சி வச்சுருக்கதை தெரிஞ்சு கர்ணன் அங்கே வந்து சார் அவன்லாம் கொலை பண்ணியிருக்க மாட்டான் சார் அப்படின்னு சொல்ல, சூரிய எப்போதுமே அமைதியாக இருக்க மாட்டார், தப்பு பண்ணலைன்னா நான் பண்ணலன்னு வாயத்தை வந்து சொல்லுவார். அமைதியாக இருக்க பார்த்துட்டு என்னடா நீ தான் பண்ணியான்னு கேட்க, இவர் தான் கர்ணனோட விசுவாசியாச்சே, அவர்கிட்ட எதையுமே மறைக்க மாட்டார் இல்லையா, ஆமாண்ணே நான் தான் கொன்னேன், ஏன்னா சின்ன பையன் கூட பார்க்காம சசிகுமார் பையனை கொல்ல வந்தார், அதனால தான் நான் கொன்னேன்னு பேசிக்கிட்டு இருக்கப்பே நம்ம கர்ணனோட ஒய்ஃப்கிட்டேருந்து ஃபோன் வருது, என் தம்பியை காணுங்கன்னு சொல்லிட்டு அப்புறமா ஒரு பார்வை பார்க்குறாரு சூரிய, என்னடா என் மச்சானை காணுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்ல, ஆமாண்ணா உன் மச்சானையுமே நான் தான் கொன்னேன், அவருமே சசிகுமார் பையனை கொல்ல வந்தார், அதனால் வேறு வழி இல்லாமல் கொண்டுட்டேனே, உன்னையும் கொண்டுடலான்னு தான் பார்த்தேன், ஆனால் எனக்கு உன்னை கொல்ல மனசு வரலன்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோதும் தெரிஞ்ச கர்ணன் சும்மா இருப்பானா, ஸோ கோர்ட்டில் ஆஜர்படுத்துறதுக்காக சூர்யா அழைச்சிட்டு போகிறப்ப முடிச்சிருங்கன்னு சொல்லி ஒரு பிளானை போடுறாரு. ஆனால் சமுத்திரக்கனிக்கு இதில் உடன்பாடே இல்லை, எப்படியாவது காப்பாற்றணுன்னு தான் நினைக்கிறாரு. ஆனால் சமுத்திரக்கனிக்கே தெரியாமல் 2 போலீஸ் ஆஃபீஸர் வந்து செக்கப்புக்காக சூர்யா ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு வேனில் அழைச்சிட்டு போயிடுறாங்க. நல்ல வேலைங்க அங்கேருந்து நம்ம சூர்யா எஸ்கேப் ஆகிடுறாரு. சூர்யா ஏன்டா எஸ்கேப் ஆனார், என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா ஜெயிலில் இருந்தார் இல்லையா, அந்த லாக்கருக்குள்ளே இன்னொரு
நபர் இருந்திருப்பார். அவர் நம்ம சூரிக்கிட்ட பேசியிருப்பார். இந்த மாதிரி சசிகுமார் இறந்த அன்னைக்கு நான் அவரை கடைசியாக பார்த்தப்ப சொன்னேன், அவங்க அப்பத்தா வந்து சாதாரணமாக இறந்து போகல, உங்கள் அப்பத்தாவை கொன்னது கர்ணன் தான் சொன்னேன். அப்படி இப்போ அவன் என்னையும் கொல்ல பார்க்குறான், அடுத்து உன்னையும் கொன்றுவான், சசிகுமாரையும் கொன்னது கர்ணன் தான் சொல்ல, கர்ணன் மேலே உள்ள தப்பு இப்போ தாங்க நம்ம சூரிக்கு புரியுது. அதாவது அப்பத்தாவை ஏன் கொண்டாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கோயில் நகையை ஒவ்வொன்றா எடுத்து அடகு வச்சு செலவு பண்ணிகிட்டு இருக்கதை இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா நான் போலீஸ்கிட்ட சொல்லிடுவேண்டான்னு சொல்லி மிரட்டினனால, இப்படியே விட்டா அப்பத்தா நம்மளை போட்டு கொடுத்து மான மரியாதைலாம் வாங்கிடும்னு சொல்லிட்டு தான் அப்பத்தா விஷம் வச்சு கொண்டிருப்பாரு. அதே மாதிரி பட்டா கொடுக்க வந்த இடத்துல எதுக்குடா சசிகுமாரை கொன்னாங்கன்னு பார்த்தா, சசிகுமார் அந்த இடத்துல வந்து நீ தானடா அப்பத்தாவை கொன்ன, ஏன்டா அப்பத்தாவை கொன்னன்னு சொல்லிட்டு கேட்க, இந்த உண்மை இவனுக்கு தெரிஞ்சிருச்சு, இதை வெளில யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த உண்மையை மறைக்கிறதுக்காக சசிகுமாரையும் கொண்டிருப்பார். இந்த விஷயம்லாம் தெரிஞ்ச சூரி அதனால தாங்க வேன்லேருந்து தப்பிச்சுட்டு வந்து இந்த மாதிரி ஏன்னா அப்பத்தாவை கொன்னதை மறைக்கிறதுக்காக நீ ஒருத்தர் மேலே ஒருத்தரை விட்டு கொலை பண்ணிக்கிட்டே இருக்கியேன்னு இப்படி மாறிட்ட அப்படின்னு சொல்லி அழுகுறாரு. இடையில சூரி தேன்மொழின்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணார் இல்லையா, அந்த பொண்ணு கொஞ்ச நாளாக காணாமல் போயிருப்பா. அந்த பொண்ணு எங்கடா போனான்னு பார்த்தா அந்த பொண்ணுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கொல்றதுக்காக இவர் தாங்க ஒரு இடத்துல கடத்தி கொண்டு வந்து வச்சுருப்பாரு கர்ணனை. ஸோ அந்த பொண்ணு இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்ச விஷயத்த கேட்டு நம்ம சசிகுமாரோட ஒய்ஃபும் பையனும் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரையும் விடக்கூடாதுன்னு தான் நினச்சேன், நல்ல வேளை நீங்களே வந்து மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உன் கண்ணு முன்னாடியே இவங்க 2 பேரையும் கொல்றேன்டான்னு சொல்லிட்டு கர்ணன் அவங்கள கொல்ல போகிறாரு. என்னதான் சூரி கர்ணனோட விசுவாசியாக இருந்தாலும் இப்படி தப்பு மேலே தப்பு பண்ணுறது சூரிக்கு சுத்தரா பிடிக்கல. பத்தாத்துக்கு சசிகுமார் பையனையும் ஒய்ஃபையுமே கொல்ல ட்ரை பண்ணுறாரு. இதனால் டென்ஷன் ஆன சூரி பயங்கரமாக சண்டை போட்டு தனக்கு உயிருக்கு உயிரான கர்ணனையே வெட்டி கொண்டுடுறாரு. அதுக்கப்புறம் என்ன சசிகுமாரோட குடும்பத்தையும் காப்பாற்றிடுறாரு, அவரோட காதலியான தேன்மொழியையும் காப்பாற்றிடுறாரு. இவர் இவ்வளோ கொலையை பண்ணாலுமே சூரி மேலே எந்த கேஸும் விழாத மாதிரி சமுத்திரக்கனி பார்த்துக்கிறாரு. ஏன் சூரி மேலே எந்த கொலைகேஸும் இல்லாத மாதிரி பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப சீனில் அவரோட பொண்ணை காப்பாற்றினாரு பார்த்தீங்களா சூரி, அந்த நன்றி கடனுக்காக தான் இதை பண்ணுறாரு. இதோட நல்ல ஹாப்பி எண்டிங்கோட இந்த படமும் முடியுது. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.